பின்னாடி சிலிண்டர் கிடக்குது. சிலிண்டர் தான் வாங்க போகிறோம். என்னது கேஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தால கேஸ் 15 ரியால். ஸோ பழைய மாடல் வண்டி. ஸோ இது கட்டினது ஃபுல்லாகவே கடல் பக்கத்தில் தான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு காலையிலே நமக்கு டியூட்டி என்ன வந்திருக்குன்னா, பின்னாடி சிலிண்டர் கிடக்குது. சிலிண்டர் தான் வாங்க போகிறோம் காலையிலேயே. என்னன்னா, நமக்கு ஏன் இந்த காலைல காத்தால ஏஞ்ச உடனே வேலை வருதுன்றது சத்தியமாக தெரில. ஏஞ்சி இப்போ தான் போனேன். போயிட்டு கிச்சனில் டீ குடிச்சிட்டு வரலாமேனு போனேன். இந்த சமையல்காரங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. எதுக்கடா கிச்சன் பக்கம் போகிறோன்னு இருக்குது. கிச்சன் பக்கம் போனாலே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க நமக்குன்னு. காண்டாகுது. ஸோ என்ன பண்ணேன், டீ குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னால் சிலிண்டர் வாங்கிட்டு வா அப்படின்னா, அப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன், அதையும் வாங்கிட்டு வான்னா. ஸோ எங்கடா வாங்கணும்னு கேட்டேன். பின்னாடி இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போகணுன்னா. சரி போவோம், போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம போக முடியாதுன்னு சொல்லவும் முடியாதுல்ல. சரி வாங்க போக வேண்டியதான்னு சொல்லிட்டு, சரி காசை கூடுறா, பில் முக்கியம் பாய் அப்படின்னா, பிகிலி கப்பு முக்கியம் பிகிலி அந்த மாதிரி தான். பில்லு முக்கியம் பிகிலின்னா சேர்றா நான் வாங்கினேன்டான்னு. சிலிண்டர் பின்னாடி கிடக்குது, இங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ நான் அங்கே போயிட்டு சிலிண்டர் எப்படி நம்ம ஊருக்கும் இங்கேயும் எப்படி எடுக்கிறாங்கன்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா கைஸ், நம்ம வீட்டு பின்னாடி வந்தாச்சு. இங்கே தான் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற ஹோட்டல்லாம் இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா டீ கடை, இதுதான் அடிக்கடி வர்றது. ஸோ ரவாபி கிட்டே போயிட்டு இருந்தோம் டீ கடைக்கு. பட் அந்த ரவாபி கிட்டே இருக்கிற டீ கடையை மூடிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே தான் வர்றது அடிக்கடி. நான் இப்போது ரீசெண்டாக பிக்கப் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு போட்டலாம், இந்த இடத்துல தான் ஆச்சுக்குது. பிக்கப் அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம போகிற சூப்பர் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பின்னாடி தெருவு தானே. ஸோ இதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் ஒரு நாள் மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அது இந்த ரோடு தான். அது இவ்வளோ மோசமாக இருந்தது அன்றைக்கி. இன்றைக்கி பார்த்தீங்களா, ஆனால் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு இப்போ. ஏன்னா முன்னை விட இப்போ குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் சிலிண்டர் எப்படி எடுக்கிறதுங்கன்னா, புக்கு தேவை, அதெல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அது தேவையில்லை. நான் வண்டி நிறுத்திட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த கேஸுக்கானது. கத்தாரியெல்லாம் அரபியில் எழுதிருக்கு. ஸோ நான் இதை விளக்கமாக வண்டியில் உட்காந்து சொல்கிறேன். ஸோ நான் கேஸு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நம்ம ஊராக இருந்தால் ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். அதாவது கேஸ் வேணால் அந்த கேஸ் புக்கு முதல்ல அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இந்த ஊர் கேஸ் எப்படி வாங்குறதுன்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ வெறும் கேஸ் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். நான் கேள்விப்பட்டது அப்படி தான். ஃபஸ்ட் டைம் வாங்க உள்ள மட்டும் கேஸு ஒரு 210 ரியாலோ 150 ரியாலோ என்னமோ சம்திங், ஒரு 200 ரியால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேஸு வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் கொடுத்து மாற்றிக்கலாம் கேஸு. இந்த நம்ம ஊரில் பொறுத்தவரைக்கும் இந்தியன் கேஸ்னால் இந்தியன் கேஸில் தான் வாங்கணும், பாரத்னா பாரத்தில் வாங்கணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே உள்ளது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பச்சை கலரு. ஸோ அதேமாரி கேஸு 3 வகையில் இருக்குது. ஒன்று நல்லா பெருசாக இருக்கும், இன்னொன்று மீடியமு. இப்போ நம்ம வாங்கினது மீடியமு கிச்சன், நம்ம வீட்டு கிச்சனுக்கு ஓகே. பெருசுனா நம்ம ஊரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரி பெருசு வந்து ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ அங்கே சீக்கிரம் தீரக்கூடாதுன்றதுனால அது ஹோட்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு மீடியம் இது கரெக்டு. இது வந்து 15 ரியால் கிட்டத்தட்ட வரும். அது பெருசு எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியாது. சின்னது இதோட ரேட்டு கம்மி. இது வந்து 13 ரியாலோ என்னமோ வருது. ஆனால் நான் பில்லு வச்சுருக்கேன், நான் பில்லு காட்டுறேன் உங்களுக்கு. கேஸு 15 ரியாலு. ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா கேஸுன்னு. ஸோ கேஸ் வந்து 15 ரியால் ஆகுது. 15 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 330 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ அதனால் நம்ம ஊரை கம்பேர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் சின்னதுன்றதுனால கம்மி தான். அது ஒரு தடவை எடுத்துட்டா போதும். இது எடுக்கிறது ஃபஸ்ட்டு எங்கே போய் நாங்கள் எடுத்தோம்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க வக்கூதில் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே என்ன தலைவலி கொஞ்சம் இருந்துச்சுன்னா, பில்லு ஒரு இடத்துல போட்டு அது பில்லு எடுத்து வந்து காமிச்சா மட்டும்தான் தருவாங்க. ஸோ அது கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீக்கிரமும் தரமாட்டாங்க கேஸு. பட் நான் இப்போ போன சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி போனோம் பார்த்தீங்களா, அந்த சூப்பர் மார்க்கெட்டு போனேன்னா
சீக்கிரம் கொடுத்துருவாங்க. போயிட்டு கேஸ் வேணும்னு சொன்னால் வச்சுக்கலாம், உள்ளேருந்து ஒரு ஆள் வரும், எடுத்து கொடுத்துருவாங்க. டக்குன்னு எடுத்து வண்டியில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் இப்போது வேறு எங்கே தரமா இந்தமாரி பண்ணலாம். இப்போ நம்ம ரோட்டில் இருக்கோம், எங்கேயாவது ஓரமாக கேஸ் வண்டி நிற்கிதுன்னா அதில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கூட காசு கொடுத்துட்டு கேஸை மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் என்ன அங்கே பில்லு கிடைக்காது, அதுதான் ஒரு பிரச்சனை. நமக்கு வந்து பில்லு தேவை, ஏன்னா அவங்க வந்து கேஸ் வாங்கணும்னா காசு கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேஸ் வாங்குறது வந்து இந்தமாரி ட்ரக்கு ஒன்று இருக்கும், மினி ட்ரக்கு, அதில் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு தடவை அஸ்லாம் ஃப்ரெண்டோட அப்பா என்ன பண்ணார், கேஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க இதேமாரி. அவர் என்ன பண்ணிருக்காரு, எங்கேயும் தேடி இருக்காரு, எங்கேயும் வெளில போகக்குள்ள ட்ரக்கில் வச்சுருந்தானா, அப்படியே கொடுத்து மாற்றி எடுத்துட்டு வந்துட்டோம்பான்னாரு. எப்படி மாமா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க, என்ன ஒன்று பில்லு கிடைக்காது, அதுதான் ஒரு யோசனையாக இருக்கும், மற்றபடி கொடுத்துருவாங்கன்னாங்க. இந்தமாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா பில்லு கொடுத்துருவாங்க, அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த முறையில் தான் இங்கே கேஸ் ஓடுது. நம்ம ஊரில் தான் புக் பண்ணணும், ஃபஸ்ட்டு புக் பண்ணணும், அது எத்தனை நாள் கழித்து வரும்னு தெரியாது, அதுக்கேற்ற மாரி காசு நம்ம அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். பட் இங்கே இந்தமாரி கிடையவே கிடையாது. நேராக போனோமா, ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கேஸ் வெளில இருந்துச்சுனாலே போதும், நம்ம எம்டி கொடுத்தோன்னா ஃபுல்லு கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாரி காசும் கொடுத்துட்டோன்னா பில்லு கையில் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இதுதான் முறை இங்கே வந்து. பட்டு சவுதியில் இப்படி அதெல்லாம் எனக்கு தெரில, நான் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கத்தாலெல்லாம் நான் கேஸ் வந்து அசலம் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். நான் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வேறு எங்கேயாச்சும் வேறு ஏதாவது வாங்குற மாரி நம்ம ஊர் ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டொமேட்டோ பேஸ்ட் வந்து நம்ம ஊரில் இருக்கா இல்லையா, காய்கறி இப்போ நம்ம தான் சூப்பர் மார்க்கெட்டே போனது இல்லையா நம்ம ஊரில் தான், அதெல்லாம் ஒரே அவமானமாக இருக்குது. நம்ம ஊரில் அவ்வளோ சொல்லுவாங்க, வீட்டில் இது போய் வாங்கிட்டு வா, அதை போய் வாங்கிட்டு வந்து, நம்மலாம் பேச்சு கேட்க மாட்டோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியுது. அங்கேருந்து நம்ம பழக்கப்பட்டு வாங்க ஆரம்பிச்சிருந்தோம்னா இங்கே இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போது என்னென்னா மணி 10:30 வயிறு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு நேராக போயிட்டு ரெஸ்ட் ரூம் போக வேண்டியதான். போயிட்டு வேறு எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு, இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான் சமையல்காரன்ட்ட. ஹே கைஸ், இப்போது மதியம் திரும்பவும் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2வது முறை இப்பொழுது பென்ட்லி எடுத்துகிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ எங்கே வந்திருக்கேன்னா மீண்டும் அல்மாஹா ஐலாண்டு தான். ஸோ இந்த தடவை பார்க்கிங் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மேடம் சொல்லிட்டாங்க, நீ வெயிட் பண்ணு ஒரு 5 நிமிஷம், நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. நம்ம பார்க்கிங்கில் எங்கேயாவது வெயிட் பண்ணுவோம். ஸோ அது வரையும் எங்கேயாச்சும் நிற்போம். ஏன்னா இந்த பக்கம் போன தடவை பார்த்தேங்க, ரைட் சைடில் பழைய வண்டி நின்று இருந்துச்சு, அது இருக்கா இருக்குது பாருங்கள். ஸோ பழைய மாடல் வண்டி ஷோக்கு வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இது வேறு. ஸோ நம்ம பார்க்கிங்கில் போட்டு உட்காருவோம். ஸோ வேறு என்ன வேலை நமக்கு இப்போதைக்கு, எந்த வேலையும் இல்லை. ஆனால் வெயில் இல்லாமல் நிப்பாட்டணும், அதுதான் ஒரு டென்ஷன் இப்போதைக்கு. டென்ஷன் எங்கே பார்த்தாலும் டென்ஷன். இப்போ பார்க்கிங்கு போட்டோம், பின்னாடி பாருங்களேன் கேப்பு எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இப்போ இங்கே வந்தாச்சா, இப்போ நம்ம இறங்கி போயிட்டு வரலாம். அங்கே லாஸ்ட்டுக்கு கடல் இருக்கும், போகலாமா? சரி போவோம். நம்ம இது ராங் வேல போயிட்டுருக்கோம். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் தானே, அதுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்துக்கலாம். நான் கவனிக்கல ராங் வேன்றது. அங்கே போயிட்டு அங்கே போய் நின்று வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்களா கடல். வண்டி பார்க்கிங் நிறைய இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் இப்படியே நிறுத்திக்கலாம். ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா லுசைலு, இந்த பக்கம் கடல். ஃபுல்லாகவே கடல் பக்கத்தில் தான். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி போவோம் பார்த்தீங்களா, நிலா பில்டிங் ரஃபேல்ஸ் ஹோட்டல், அது இதுதான். ஸோ ஹோட்டல்லாம் அங்கே தெரியும் உங்களுக்கு, போட்டிங் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா
ஹே கைஸ் ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா சாப்பிட்டது மஜ்லிஸில் சாப்பிட்டேன்னு நினச்சேன். பட் மஜ்லிஸில் சாப்பாடு சரியில்லை. ஸோ அதனால் நான் மட்டும் வெளியே போய் சாப்பிட்டு இப்போ தான் வரோம். ஷார்ட்ஸில் போடுறேன் சரிங்களா. ஸோ கைஸ் இன்றைக்கி வேலை அவ்வளோதான். ஏன்னா மதியம் அந்த அல்மஹா ஐலாண்டு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து வேலை எதுவுமே வரல. வரும்னு நினச்சி வெயிட் பண்ணேன். எந்த வேலையும் வரல. ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகேங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா. பாய். மீண்டும் நாளை சந்திப்போம்.